ஒரு 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 உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம குடும்ப சூழ்நிலைக்காண்டி ஒரு பேச்சு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, உன்கிட்ட வந்து தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உன்னே கல்யாணம் முடிச்சனால இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம பெண்களும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி கணவன்மார்களுமே உன்னைய கட்டினதுக்கு இந்த அவங்கள கட்டி இந்த அவங்களெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, நான் அவங்கள கட்டியிருந்தால் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லக்கூடாது. ஏன்னா அது தப்பு. அந்த மாதிரி நம்ம பேசவே கூடாது. நம்மளுக்கு அன்னைக்கு நம்ம பிறக்கையில் நம்மளுக்கு என்ன எழுதியிருக்கோ அது அப்பயே எழுதிடுவாங்க. இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்லி தான் எழுதுவாங்க. அதை ஆண்டவன் எழுத்து அழிச்சு எழுத ஆளே கிடையாது, இன்னும் பிறக்க போகிறதும் கிடையாது. மறுபடி அந்த மாதிரி பேசுகிறது நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம என்னதை அங்கேயே முடிச்சிருந்தாலும் அவர் எங்கேயோ ஒரு பொண்ணை முடிச்சிருந்தாலும் அவர் படுறது பட்டு தான் ஆகணும். நம்ம எங்கேயோ போய் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் நம்ம அனுபவிக்கிறத அனுபவிச்சு தான் ஆகணும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் நம்மளுக்கு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது தான் கல்யாணம். அந்த மாதிரிலாம் எடுத்தெறிஞ்சு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா பாதி வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம். ஒரு ஜென்மத்தில் தான் நம்ம வாழ்வோம். இந்த ஜென்மத்தில் தான் புருஷன் பொண்டாட்டினே நம்மளுக்கு தெரியும். அடுத்த ஜென்மத்தில் யார் என்னங்கிறதெல்லாம் தெரிய போகிறது கிடையாது. முன்னாடி இருக்கிற ஜென்மமும் நம்மளுக்கு தெரிய போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி தருணம் வாழ்க்கையை கரெக்டான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு நல்லபடியாக பேர் எடுத்துட்டு புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேர் வாங்கினாலே நம்மளுக்கு ஆண்டவனே நம்மளுக்கு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு பனி போல் நீக்கி கொடுத்துருவார். மழை போல் கஷ்டம் வந்தாலும் பனி போல் நீங்கிரும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறணும் நம்ம. அந்த மாதிரி இந்த நாளுக்கு எல்லாருடைய மனசுலேயும் ஒரு சந்தோஷமான நாளாகவே நான் நினைக்கிறேன். நல்லாவே இருக்கணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட நாளுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. ஃபாலோ பண்ணுங்க. ஹாய், வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? 5000 எல்லாருக்கும் ஏறிச்சா? நாங்கள் வாங்கிட்டோம், எங்களுக்கும் பணம் ஏறிடுச்சு, எடுத்துக்கிட்டோம். இந்த 5000 கொடுத்ததுக்கு நன்றி, ரொம்ப முதலமைச்சருக்கு நன்றி. ரெண்டாவது நிறையா பெண்களுக்கு ஏறலைன்னு சொல்லி சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. அது அவங்க தான் பார்த்துக்கிறேன்னு கேட்டாங்க. உனக்கு ஏறிடுச்சு எனக்கு ஏறிடுச்சுட்டாங்க. நான் நேற்று தான் எடுத்தேன், ஏறி 2-3 நாள் ஆயிடுச்சு, எடுக்க போக முடியல. நேற்று தான் எடுத்தேன். எல்லா மக்களுக்கும் ஒன்று போல் ஏறினா அவங்கவுங்க மனசு காயப்படாமல் இருக்குது. ஏன்னா எனக்கு ஏறிடுச்சு அவளுக்கு ஏறிடுச்சு எனக்கு ஏறலையே அப்படிங்கிறாங்கல்ல. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வாங்கிட்டோம், அதனால நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும். வாங்காதவங்களுக்கும் சங்கட்டமாக இருக்கும்ல. அதை கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லது.